தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை விமர்சிக்கும் தாவேகா தொண்டர்கள் மீது சட்ட நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் இது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. முதலாவது மாநில மாநாடு விஜய் 20 நிமிஷம் போஸ்ட் கொடுத்துட்டு போனாப்புல. இப்போ 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது. இப்போ செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது சித்தாந்தமா சினிமாவா, ஏன்னா தமிழ்நாடு சினிமா கலாச்சாரம், அதனால் சினிமா கலாச்சாரத்திலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்பதற்கு சித்தாந்தமா சினிமாவா என்று சவால் விட்டார். இந்த அணில் குஞ்சுகள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த இந்த அணில் குஞ்சுகள் அன்றிலிருந்து செந்தமிழன் சீமானை கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார்கள். திரள் நிதி திருடன், பாலியல் பொறுக்கி அப்படின்னு விமர்சித்து வராங்க. திரள் நிதி திருடன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியில் தான் லட்ச லட்சமாக கட்சி பதவிகளை விற்கிறீங்க. அப்போ உங்களை என்ன சொல்ல, உங்கள் தலைவர் விஜயே ஒரு நகர செயலாளர் பதவிக்கு 20 லட்ச ரூபா, மாவட்ட செயலாளர் பதவிக்கு 50 லட்ச ரூபா கேட்குறாப்புலன்றாங்க. அதே மாதிரி எங்கள் சீமானை பாலியல் பொறுக்கின்றீங்க. விஜய் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. திரிஷா கூட கோவாவுக்கு தனியாக விமானத்தில் பயணம் செஞ்சவர் தான். விஜயை பற்றி பேசினா நிறைய பேசலாம். அதனால் தொடர்ந்து சீமானை பாலியல் பொறுக்கி, திரள் நிதி திருடன் அப்படின்னு முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் தரம் தாழ்ந்து பேசிட்டு வரீங்க. உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு நாள் நடத்துனீங்க. ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே காவல்துறை அடையாளத்துக்காக வேண்டி கைது பண்ணுவாங்க. அந்த அடையாள கைது நடவடிக்கைக்கு பயந்து கொடியை தூக்கி போட்டுட்டு தெருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சவங்க தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். சாதாரண கைதுக்கு ஓடி ஒளிஞ்சவங்க. நீங்கள் அப்போ அந்த சட்ட நடவடிக்கை மேற்கொண்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியும். உங்கள் மேலே நாங்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்கிறோம், எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் வாதாட போகிறது கிடையாது. உங்கள் கட்சியில் எந்த வக்கீலும் உங்களுக்கு வாதாட போகிறது கிடையாது. உங்கள் கட்சியும் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறது கிடையாது. புஷி ஆனந்தும் சரி, விஜயும் சரி உங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்க போகிறது கிடையாது. உங்களை சிறையில் அடைச்சா ஒருத்தங்க கூட எட்டி பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் கை காசு போட்டு வக்கீல் ஏற்பாடு பண்ணணும், விடுதலை ஆகணும், கேஸை எதிர்கொள்ளணும். அதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை தரம் தாழ்த்தி பேசினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.